ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேகி தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் லேசி டே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்ப இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாகவே எதுவுமே நம்ம வேலையை ஓடலை. அப்படியே ஸ்லோவாக தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மேகி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ரெசிப்பியை. கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி வைக்கிறது, கடலை கறி குழம்பு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வந்து டிப்ஸ் இதோட கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய மேகி வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட மேகியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா வந்து நம்ம வறுத்து அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ கடலைக்கறி குழம்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து நம்ம அந்த மாதிரி மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் நான் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் தான் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், நீங்கள் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்காது. அதனால் நான் வந்து ஏலக்காவை சேர்க்கலை. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான வெங்காயமும் ப்ளஸ் வந்து இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தூள் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். என்ன தான் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாலும் சூடாக ஒரு கப்பு காஃபியோ இல்லை டீயோ குடித்தோம் அப்படின்னா தான் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக வேலை வந்து ஓடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ஆல்மோஸ்ட் 11:30க்கு மேலே தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. கொஞ்சம் க்ளீனிங் வேலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வேணும். அதனால் சூடாக ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தேங்காய், உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸாக வேணும், இல்லை நைட்டுக்கு நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை டிஃபனுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா தேங்காவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தனியாக வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து டைஜஷனுக்கு வந்து இந்த கடலை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டக்குன்னு வந்து டைஜஷன் ஆகாது. சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிள் மாதிரி ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் கறி குழம்பு டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைக்கட்டின கருப்பு மூக்கடலையில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃப்ரிட்ஜ்லேயே வச்சதுனால எனக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக அழகாக முளைக்கட்டி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நம்ம நார்மலாக முளை கட்டுறதுக்கு தனியாக நம்ம வந்து கண்டெய்னர் வாங்கிலாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஈரப்பதத்தோடையே வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே அதுவே தன்னாலே வந்து முளை கட்டி வந்துடும். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறி வந்துருச்சு. கொஞ்சம் மூளை தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் சின்ன சைஸில். ஸோ பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த கடலை, இந்த கருப்பு மூக்கடலை, இந்த கடலைலாம் சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் சேர்த்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலையும் சேர்த்து வச்சு அப்படியே உருளைக்கிழங்கு சாப்பிட வைக்கிற மாதிரி நம்ம ஏமாற்றி வந்து ஊட்டி விட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். பட் இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரில் செய்யும் பொழுது அது சின்ன பிள்ளைங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. நிறைய ப்ரோட்டீன் அதில் அந்த கடலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக இந்த சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த கடலையே நான் வேக வச்சு ஆட் பண்ணலை. வேக வச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மல் வானலியில் இல்லை நம்ம ஒரு பாத்திரத்துலேயும் அந்த குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் வந்து வேக வைக்காமல் அப்படியே இதோடையே தாளிச்சிட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். அதனால் ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கிறேன். இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து முழுக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற கடலெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ வந்து ஆட் பண்ணாதீங்க. முழுக்க இந்த கடலை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்து பண்ண அப்படின்னா அவ்வளோ சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், அப்படி தான் சொல்லணும். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் வந்து இது கூட சேர்க்க வேண்டாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து பிரியாணி லீஃப் மட்டும் சேர்த்துக்கிறேன்.
கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி, இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணேன். கொஞ்சம் போல் சோம்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். சோம்பு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். இது வந்து டைஜஷனுக்கும் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் சோம்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கும் பொழுதே உருளைக்கிழங்குமே கூடவே சேர்த்துட்டு இந்த நம்ம கடலையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச கடலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கிளறி விட்டுடலாம். ஓரளவுக்கு வந்து இது கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் வந்து நல்லா இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி அந்த பயிரோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லஞ்சுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, சாதத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டிஃபனுக்கு வந்து பண்ணுறீங்க, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் ரொம்ப ஆப்டான ஒரு காம்பினேஷன் இந்த கடலைக்கறி குழம்பு. அதுக்கெல்லாம் நீங்கள் டிஃபனுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டோடு ஆட் பண்ண பார்த்திங்களா, அதை விட ஒரு டம்ளர் மீடியம் சைஸில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த கடலை வேக வைக்காமல் போட்டிருக்கோம் அப்படின்னால அந்த கடலையும் வெந்து வரணும். ப்ளஸ் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து செமி கிரேவி மாதிரி இருந்தது அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம ஊற்றி சாப்பிட முடியாது இல்லைங்களா, பனைஞ்சு சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கிட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் வச்சாலே போதுமானது. ஏன்னா முளைக்கட்டி வந்த பயிர் அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ப்ளஸ் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால 2 விசிலுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குலாம் ஃபுல்லாக மேஷ் ஆகி நமக்கு உருளைக்கிழங்கே இல்லாமல் போயிடும். ஸோ சூப்பராக வந்து 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு அப்படின்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதினா துவையல் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் பட்டாணியும் வாங்கியிருந்தது. பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வந்து சீசன் உங்களுக்கு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எண்டுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி கிடைக்காது. இந்த 3 மந்த் வந்து நல்ல ஒரு சீசன் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நான் வந்து ஒரு 1 கேஜி கிட்ட வந்து வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும் பொழுதே இதை நம்ம நல்லா வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு எடுத்து கொடுக்க யூஸ் ஆகும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இன்னொரு பக்கம் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் தழும்ப வந்து சூப்பராக இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அதனால் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. சாதத்துக்கு விட நீங்கள் டிஃபனுக்கு, இடியாப்பத்துக்கு, அதுக்கப்புறம் இட்லிக்கு, தோசைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி டின்னருக்கும் சேர்த்து பிளான் பண்ணி தான் இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். சூடான சாதத்துக்கு நம்ம இந்த குழம்பு மட்டுமே போதுமானது. இதுக்கு சைடிஷ் வந்து எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் போல் அப்பளம் வேணால் பொரிச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த இதில் இருக்க உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இந்த கடலையே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. நான் இன்றைக்கி வந்து சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்காக வந்து ஆம்லேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டாணி, புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக மதியத்துக்கு மேலே தான் அந்த காய்க்கார் வந்ததுனால மதியத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா துவையெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ லன்ச்சு முடிச்சுட்டு அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா துவையல் மட்டும் அரைக்கணும். இப்போதைக்கு இந்த பச்சை மிளகாய், பட்டாணி இதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு புதினா, கொத்தமல்லியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியிலே போட்டு வச்சுட்டேன். ஈவினிங் போல் நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அகைன் நான் லாஸ்ட் வீடியோக்கு ஒரு 2-3 வீடியோஸ் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். உப்பு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்லேட் போடுறதுக்காக இதில் வந்து உப்பு, பேப்பர்லாம் இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்பேன். இது தண்ணி பட்டதுனாலையா இல்லை பிள்ளைங்க எடுத்து யூஸ் பண்ணதுனாலே என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது. அந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த உப்பே வந்து வரவே இல்லை. ஈரமாக இருக்கிறதுனால இப்போ இந்த உப்பையும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் ஒரு குட்டி வானிலையில் போட்டு நல்லா சூடு பறக்க நல்லா வறுத்துட்டு இந்த டப்பாவையும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த உப்பை நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த வேலையை முதல்ல பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கம் சூடாகிக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் புதினா துவையலுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். புதினா துவையில் அரைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்பொழுது ஒரு பக்கம் பாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன்.
ஸோ ஈவினிங் பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இதுக்கு தேவையான தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து நிறைய ஆட் பண்ணிப்பேன். பட் இந்த முறை எங்கிட்ட இவ்வளோ தான் கருவேப்பிலை இருக்குது. ஸோ இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட்டாக புதினா துவையல் அரைக்கும் பொழுது கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. நிறைய பேர் நிறைய ஆட் பண்ண மாட்டாங்க கருவேப்பிலை, புதினா கொத்தமல்லி தான் நிறைய ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து புதினா கொத்தமல்லி 2 கட்டு ஆட் பண்ணிப்பேன். பட் கருவேப்பிலை எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ வந்து அதிகமாகவே நான் சேர்த்துப்பேன். பிகாஸ் கருவேப்பிலை வந்து பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் நிறைய சாப்பிட வைக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் கண் பார்வைக்கு, அதுக்கப்புறம் அவங்க முடியோட நல்ல க்ரோத் கொடுக்கும், வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ்வலாக எல்லாருமே அரைக்கிற மாதிரி தான் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான புதினா துவையல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பால் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு பூஸ்ட் கலை கொடுத்துட்டு கூடவே எனக்குமே சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வந்து போட்டாச்சு. காஃபி குடித்தேன் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து டீ, காஃபி வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேடாக இருக்கும் பொழுதோ இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணும் பொழுதும், அதுக்கப்புறம் ரொம்ப வந்து லேசினஸாக ஃபீல் பண்ணும்பொழுது இந்த மாதிரி சூடாக டீ இல்லை காஃபி ஏதாவது குடித்தோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பூஸ்ட்டோ இல்லை ஹார்லிக்ஸோ ஏதாவது ஒரு சூடாக ஒரு கப்பு நம்ம குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா வறுபட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த வானலியிலே நம்ம புதினா கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு 2த்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான புதினா துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. புளி வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து அதிகமாக புளி சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவராக இருக்க இந்த கடலைக்கறி குழம்பு நல்லா சூடு பண்ணிவிட்டு சூப்பரான கிறிஸ்பியான தோசையோட அந்த கடலைக்கறி குழம்பு வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கு இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சூடான தோசையோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இதோட இந்த வீடியோவும் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தராக என்னோட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு வந்து சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை ஃப்ரம் கேர்லின் கிச்சன் லைஃப் ஸ்டைல். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.